திருப்பூர் குமரன் பிரபலமான அவர் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். 1930 கீழ்ப்படியாமை இயக்கத்துல பங்கெடுத்தாரு. அதுக்கப்புறம் தேசபந்து இளைஞர் சங்கத்தை தொடங்கினாரு. அது ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கவர்ந்துச்சு. பம்பாயில மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நாடு முழுக்க தமிழ்நாடு உட்பட கலவரங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடந்துச்சு. திருப்பூர்ல அப்படி ஒரு ஊர்வலம் நடந்துச்சு. குமரன் அதுல கலந்துகிட்டாரு. அந்த காலத்துல தடை செய்யப்பட்டிருந்த இந்திய தேசிய கொடியையும் உயர்த்தி பிடிச்சிட்டு போனாங்க. ஆத்திரமடைஞ்ச போலீசார் கொடூரமா தடியடி நடத்தினாங்க. இதுல பல பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. இதுல குமரனோட மண்டை உடைஞ்சது, கீழே விழுந்தாரு. ஆனா அவர் தேசிய கொடிய கை தவறவும் விடல, கீழே போடவும் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் தன்னோட 27வது வயசுல அவர் உயிர் நீத்தாரு. தமிழகத்துல இன்னைக்கும் அவர் கொடிகாத்த குமரன்னு அன்போட நினைவு கூறப்படுகிறாரு. ஆழமா தோண்டி பார்த்தாதான் அதோட பிரமிப்பு நமக்கு கிடைக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, பூலோகம் தொடங்குறதுக்கு முன்னாடியே கைலாய மலையில இருந்து ஆரம்பிக்குது. ஒரு முறை சூரபத்மன் ஒரு அரசன் தேவர்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அப்ப சிவபெருமானுக்கு கோபம் வருது. அவர் தன்னோட நெற்றிக்கண்ணை திறந்ததும் அதுல இருந்து வந்த பொறிகள் முருகனை மாறிச்சு நமக்கு தெரியும். ஆனா அதே நேரத்துல சிவபெருமானோட கால் சிலம்புல இருந்து, அதாவது வீர கலல்ல இருந்து 9 மணிகள் சதறி விழுந்து பார்வதி தேவியோட சிலம்பு மேல பட்டு உடையுது. அந்த சிதறிய மணிகள்ல இருந்து உருவானவங்க தான் நவ வீரர்கள்னு சொல்லப்படுற 9 தளபதிகள். இவங்கதான் இந்த சமூகத்தோட ஆதி முன்னோர்கள். அவங்க எல்லாரும் யாருன்னா, வீரபாகு, வீரகேசரி, வீர மகேந்திரர், வீர மகேஸ்வரர், வீர புராந்தரர், வீர ராக்கந்தர், வீர ராந்தகர், வீர மார்த்தாண்டர், வீரதீரர். இந்த 9 வீரர்கள் தான் அந்த நவ வீரர்கள்னு சொல்றாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை சூரஹம்சாரம் பண்ண படையெடுத்து போகும்போது அவருக்கு வலது கையா தளபதியா முன்னாடி நின்னது இந்த நவ வீரர்கள் தான். இவங்க கையில வச்சிருந்த ஆயுதம் வேல். அந்த வேல் எதிரிகளோட ரத்தத்தால சிவந்து போயிருந்ததாலேயோ இல்ல சிவந்த நேரத்துல அந்த வேல் இருந்ததாலேயோ செங்குந்தம், அதாவது சிவந்த செம்மையான வேலேந்தி இருந்ததால இவங்களுக்கு செங்குந்தர்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லப்படுது. இது புராண கதைனாலும் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது இவங்க பிறப்பிலேயே போர் வீரர்கள்னு அடையாளம் பெற்றிருக்காங்க. அப்படியே புராணத்தை விட்டுட்டு சரித்திரத்துக்குள்ள, அதாவது இடைக்கால சோழர் காலத்துக்கு வருவோம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்னு பெரிய பெரிய மன்னர்கள் கடல் கடந்து கொடி நாட்டினாங்கல்ல, அவங்களோட அந்த துணிச்சலுக்கு பின்னாடி உறுதியா இருந்தது இந்த சமூகம் தான் சொல்லப்படுது. அதாவது சோழர் காலத்துல கைக்கோளார் படைன்னு ஒரு தனி ராணுவ பிரிவு இருந்திருக்கு. இதுல கைனா கைன்னு அர்த்தம், கோல்னா வலிமை இல்லைன்னா ஆட்கொள்ளுதல்னு அர்த்தம். அதாவது தங்களோட கைகளிலேயே எதிர் நாட்டு படையை வெல்லக்கூடிய வலிமை படுத்தவர்கள் அர்த்தம். இந்த கைக்கோளர் பத்தி பொன்னியின் செல்வன் படத்துல கூட சொல்லிருப்பாங்க. அந்த படத்துல அருள்மொழி மலேசியாவுக்கு போனப்போ போர்க்களத்துல தேவைப்பட்டா தான் உயிரே கொடுத்த அரசனை காப்பாத்துவன்னு சபதம் எடுத்த தற்கொலை படைக்கு இணையான வீரர்கள் இவங்க. ராஜேந்திர சோழன் அன்னைக்கு கடாரம்னு சொல்லப்பட்ட மலேசியாவுக்கு போனப்போ அவர் கூட கப்பல்ல ஏறி போன பெரும்பாலான வீரர்கள் இந்த வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். சரி, இவ்ளோ பெரிய போர் வீரர்கள் எப்படி நெசவு தொழில் செய்ய வந்தாங்கன்னு கேட்க தோணுதுல? சொல்றேன் கேளுங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதா சொல்லப்பட்ட திவாகரம் நிகண்டுல செங்குந்தர் படையார் சேனை தலைவர், தந்துவாயர், காருகர், கைக்குளார்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல செங்குந்தர்கள் சேனை தலைவராகவும் நெசவாளர்களாகவும் இருந்திருக்காங்கன்றது தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய கஸ்டமர் சொன்னதால அசைக்க முடியாத ஆதாரங்கள். பரம்பரை விவசாயம் வச்சுனா விவசாயத்தை விட்டு ஏறக்குறைய விவசாய கூலியா மாறணும். இதை போய் நல்லாச்சு சொல்லி தெரியுங்க. ஏதோ 2.5 கோடி பேர் முதல் உலக போற எத்தனை பேர் போனாங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. இது எத்தனை பேரை கொண்டாந்து தெரியும். இதுதான் விவசாயத்தில் பண்ண சாதனை. அதுக்கடுத்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஆடை உற்பத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெசவாளர்கள் பிரச்சனை. இது நெசவாளர்கள் இருக்காங்களே அவங்களோட பிரச்சனை. 1701, நல்ல கவனம் வைக்கிறாங்க. 1701 அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்தியாவிலேருந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு பிரிட்டிஷுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட நூலோட காட்டன் நூலோட அளவு சில மதிப்பு மட்டும் 37 லட்சம் பவுண்டு. 37 லட்சம் பவுண்டா இறக்குமதி இப்படி வச்சுக்கோங்க. 370 டன் தங்கத்தை இறக்குமதி பண்ண முடியும் அந்த காலத்தில். 37 லட்சம் 300 வருஷத்துக்கு முன்னாடி 37 லட்சம் பவுண்டு. அந்த அளவுக்கு காட்டனை ஏற்றுமதி பண்ணோம். காட்டன் நூல் மட்டும் அந்த அளவுக்கு விவசாயத்தில் ஒரு நாட்டுக்கு மட்டும் இவ்வளோ பண்ணோம். அப்போ உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பண்ணியிருப்போம்? உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பண்ணியிருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உலகம் ஃபுல்லாக பெரிய லெவலில் ஏற்றுமதி நடந்துக்கிடுச்சு. ஏன்னா
இயற்கையாகவே இந்திய விவசாயிகளுக்கு, இந்திய நெசவாளர்களுக்கு இந்தியாவில் பருத்தியை விளைவிக்கவும் தெரியும், பருத்தியை நூலாக மாற்றவும் தெரியும், நூலை ஆடையாக நெய்தலும் இங்கே கை வந்த கலை. அதனால தான் எகிப்து, அரபு நாடுகள், துருக்கி, ஜப்பான், ஜப்பான், ஜாவா போன்ற அனைத்து நாடுகள்லையும் எங்களுடைய பருத்தி ஆடைகளுக்கு மிகப்பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. இந்தியாவுடைய பருத்தி ஆடைகளுக்கு. இது உங்களுக்கு புரியுதா? 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 1901, அதாவது அடுத்த 150 வருஷத்துக்குள்ள, 100 வருஷத்துக்குள்ள, 150 வருஷத்துக்குள்ள 1750 பிரிட்டிஷ் பெரிய ஆறா, 150 வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் கொடூரமான ஆட்சினால 1901 இந்தியாவில் மக்கள் உடுத்தின ஆடை இருக்கு இல்லையா, அந்த ஆடை 2% மட்டும்தான் இந்திய உள்நாட்டு உற்பத்தியாளருடைய துணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 98% துணி இந்தியாவில் உடுத்தின ஆடைகளே இறக்குமதியான ஆடைகள். அதாவது ஒட்டுமொத்த நெசவாளர்களையும் நாசம் பண்ணதுக்கான தீர்வு தான் புள்ளி விவரம் தான் இது. உலகமே 10ல் 7 பேர் பருத்தி ஆடையை, இந்தியனுடைய பருத்தி ஆடையை உடுத்துறது போய் இந்தியாவில் இருக்கிற 98% பேர் பிரிட்டிஷ் இறக்குமதி பண்ண ஆடையை உடுத்திக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆட்சியை பார்த்துருக்கீங்களா? எப்படி இவ்வளவு மோசமாச்சு 150 வருஷத்துல? காரணம் சொல்றேன் கேளுங்க. காரணம், இவன் என்ன பண்ணுவானா, இங்க பருத்தி பருத்தி விவசாயம் முடியுதுல, அந்த காட்டனை ஃபுல்லாக வசூல் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான். எங்க? லண்டனுக்கு ஏற்றுமதி பண்ணிடுவான். அப்போ இங்க இருக்கிற என்ன பண்ணுவான்? யோசிச்சு பாருங்க. இங்கே ஒரு 150 குடும்பம் இங்க இருக்கிற பருத்தி ஆடை வச்சு நெசவு பண்ணுது, நூல் நெய்கிறாங்க, நூல் கொண்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 100 மூடை பருத்தி வேணும்னா, பருத்தி பஞ்சு வேணும்னா அது இருப்பு வைக்கணுமா இல்லையா? அந்த இருப்பில் அவன் வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானா. அப்போ இங்கே இருக்கிற நெசவாளர் என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி கூறுகட்டத்தனமான வேலையெல்லாம் என்ன பார்த்துட்டு தெரிஞ்சான். அதனால இந்திய நெசவாளர்கள் முதல் இடத்துல முடக்கப்பட்டாங்க. 2வது, மிச்சம் இருக்கிற நெசவாளர்கள் கொடூரமான டாக்ஸ், 80-90% ஏற்றுமதி வரியும் இறக்குமதி வரியும் போட்டு தெரிஞ்சான். அதாவது அத்தனை வருஷமா துருக்கியில் கொண்டு துருக்கியில் கொண்டு வியாபாரம் பண்ணாலும் சரி, ஜாவாவில் கொண்டு வியாபாரம் பண்ணாலும் சரி, இவ்வளோ பெரிய டாக்ஸ்லாம் கட்டினதே கிடையாது. அரசர் காலத்திலே கட்டினது கிடையாது. ஆனால் கொடூரமான டாக்ஸ். ஏன் இவ்வளோ பெரிய டாக்ஸ் ஏன் போடுறான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம், லண்டனில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து அங்கே நெசவாளர்கள் பெரிய லெவலில் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஏன்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் இருந்த ஆடைகளை எடுத்துக்கொண்டு போய் அங்கே விற்பனை செய்யறதுனால அங்கே இருக்கிற நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அங்கே இருக்கிற நெசவாளர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த நெசவாளர்களை காப்பாற்றுறதுக்கு அந்த நெசவாளர்கள் துணியை தான் மற்ற நாடுகள்லாம் வாங்கணும். எதனால் வாங்க மாட்டாங்கன்னா, அந்த நெசவாளுடைய தரம் நல்லால, இன்னொன்று விலை அதிகம். இந்திய நெசவாளுடைய தரமும் அதிகம், விலையும் குறைவு. இந்த ரெண்டையும் உடைக்கிட்டோம்னா அவங்க பிரிட்டிஷ் நெசவாளர்கள் பெரிய அளவில் வருமானம் பார்க்க முடியும். அதனால் என்ன பண்ணான்னா, இந்திய நெசவாளர்களுடைய ஏற்றுமதியை ஃபுல்லாக முடக்கிறதுக்காக 80-90% டேக்ஸ் போட்டான். அவனுக்கு டேக்ஸே கிடையாது. அதனால தான் மக்கள் 98% நெசவாளர்கள் வெறும் 100 வருஷத்தில் பரம்பரையாக பண்ண அந்த நெசவு தொழிலை மொத்தமாக அழிச்சது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று சொல்ல கேளுங்க. அது என்னன்னு கேட்டேன்னா, முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் நெருங்கும் போது, நல்லா கவனிச்சுங்க, முதல் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் நெருங்கும் போது இந்த டேக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். கம்மி பண்ண வெறும் 20 வருஷத்தில் இந்தியாவோட உள்நாட்டு இருக்கு இல்லையா, உள்நாட்டு உற்பத்தியில் சந்தையை 38% நெசவாளர்கள் ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு நெசவாளர்கள் வேலை பார்ப்பான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காது தங்களுக்கு, தங்களோட தொழில் திரும்ப மீட்டு எடுக்கிறதுக்கு அப்படின்னு அலைஞ்சிக்கிற அலையை விட்டாங்க. ஆனால் திரும்ப டேக்ஸ் போட்டு முடக்கினாங்க. இதுதான் நெசவாளர்களுக்கு அவங்க செஞ்ச நன்மை சார். உற்பத்தி செக்டரில் ஒன்று சொல்லியிருக்கேன், மற்ற எல்லா செக்டரும் என்னால் பேச முடியும். எவ்வளோ கேவலமாக ஆட்சி பண்ணாங்க. சிதம்பரம் பிள்ளை மிக சிறப்பான வியாபாரி, நல்லபடியாக பண்ணிக்கிருந்தார். அவரை தேச குற்றம், அந்த குற்றம், இந்த குற்றம் சொல்லி அவரோட தொழிலை முடக்கி அவர் நாசம் பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லாக இந்த மாதிரி வெற்றிகரமாக இருந்த கடல் வணிகர்கள் எல்லாத்தையுமே நாசம் பண்ணாங்க. யார்? பிரிட்டிஷ் சட்டத்தை வச்சு. 1947 ஒன்றுமே கிடையாது. எதனால் நம்ம நாடு இந்த காட்டன், இந்த கப்பல் கட்டும், இது 2 விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு புரியுதா? இதனால் இந்தியாவில் தலைவர்கள் சுதேசி இயக்கங்கள் ஆரம்பித்தாங்கன்னு முதல் அதை போய் படிங்க.
ரொம்ப கேவலமாக பிரிட்டிஷ்க்கு சாட்டை அடிக்காதீங்க, அவனுக்கு சலாம் போடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். கடைசியாக 2 பாயிண்ட் மட்டும் பாருங்கள். ராபர்ட் கிளைவ் 2 முறை தன் வீட்டு இது நல்லாச்சேன்னு கேட்குறேன். விட்டுட்டு போகும்போதே வீட்டில் 2 சேலை 2 வேட்டி இருந்தாலே பெரிய விஷயம் சார். அரைஜான் வயிறோட உட்காந்தேன் சார், எல்லாத்தையும் உருவிட்டு போயிருந்தேன். 150 வருஷம் நடந்தது. உச்சகட்டமாக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்சகட்டமாக இந்தியான்ற எல்லா வளங்களும் கொண்ட ஒரு நாடை ஒன்றும் இல்லாமல் வலிச்சு நக்கிட்டு போனேன். வரும்போது அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, இங்கே எல்லாமே இருந்துச்சு. போகும்போது அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, இங்கே கையில் பைபிள் இருந்துச்சு. சரியா? ஏன் என்னால் என்ன இன்னும் கொஞ்சம் கடினமாக பேச முடியும், அது வேணாம் நினைக்கிறேன். சரி, இதை விட்டு முடிச்சிடுமா? இப்போ एक माँ और उनके हाथ, और उन्हीं हाथों को एक डिजाइन के लिए 9000 बार घुमाना पड़ता है. जी हाँ दोस्तों, यहाँ बात कर रहा हूँ चिंतागिंदी मलिश्याम के बारे में. वेलकम टू लर्निंग इंडियन स्टोरीज डे 3. तेलंगाना के एक छोटे से गांव में रहते थे. उनकी माँ पोचीपलम साड़ीज बनाती थी और एक ही डिजाइन बनाने के लिए 9000 से 10000 बार हाथों को घुमाना पड़ता था. इसमें हाथों में बड़ी सूजन आ जाती थी. ये सब देख के मलिश्याम बहुत परेशान हुए. 7 साल मेहनत की और एक जबरदस्त मशीन बनाई, लक्ष्मी आशु मशीन. जितना भी प्रोसेस मैनुअल था उसको ऑलमोस्ट ऑटोमेट कर दिया. इनफैक्ट वीवर कम्युनिटी का तो फ्यूचर ही बदल दिया. गवर्नमेंट इनसे इतना इंप्रेस हुई कि इन्होंने इस मशीन के लिए उनको पद्मश्री अवार्ड तक दिया. और उनसे पूछा गया कि आपको सबसे ज्यादा खुशी किस चीज की है, तो उन्होंने एक ही जवाब दिया, सबसे ज्यादा खुशी तो माँ के सुकून में. थैंक यू.